மல்லி, வெண்பா மேல இவ்ளோ அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நெனைக்கிறப்பவே நமக்கு உண்மையாவே புல்லரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட வயித்துல வெண்பா பொறக்கல அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு நிமிஷம் கூட வெண்பாவ பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றப்ப கேட்கறதுக்கே அவ்ளோ ஆனந்தமாவும், சந்தோஷமாவும் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாவும், மனசுக்கு நிம்மதியாவும் இருந்தது அப்படிங்கிற மாரி தான் ஸ்டோரி லைன ரொம்பவே சூப்பரா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இப்ப ஏற்காடு வந்துட்டாங்க. தனித்தனியா ரூம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நாகு, வெண்பா நான் பார்த்துக்கிறேன். நீங்க தனியா ஒரு ரூம்ல போங்க அப்படிங்கிற மாரி தான் விஜய், மல்லி 2 பேருக்குமே ஒரு சூப்பரான பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே மல்லியால தனியா போய் தூங்க முடியுமா? வெண்பா இல்லாம என்னால தூங்க முடியாது. என் கூடவே வெண்பா வேணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா நாகு சொல்றதுமே ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. ஏன்னா விஜய், மல்லி 2 பேருமே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாலுமே, எப்போதுமே அவங்கள சுத்தி பிரச்சனைகள், கஷ்டங்கள் அப்படிங்கிற மாரி தான் ஸ்டோரிய கொண்டு வராங்க. இப்ப வரைக்குமே நீங்க எப்போதுமே சந்தோஷமா வாழ்ந்ததே இல்ல. அதனால ஒரு 2 நாளாவது நீங்க சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாரி தான் நாகு சொல்றாங்க. நாகு சொல்றது ஒரு வகைக்கு நியாயமா தான் இருக்குது. ஏன்னா விஜய், மல்லி 2 பேருமே சந்தோஷமா எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்கள சுத்தி இருந்துட்டே தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இந்த ரஞ்சிதா கொஞ்ச நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா போதும் பொண்ணு, ராஜி அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தாங்க. சரி அதுக்கப்புறமாவது நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சுடர் வந்து பிரச்சனைகள ஏற்படுத்துனாங்க. இந்த 2 நாள் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நாகு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமான அந்த பிரைவசி அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணி குடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வெண்பா குட்டிக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும் அப்படிங்கிற மாரி தான் விஜயுமே சொல்றாங்க. விஜய் என்னவோ பயங்கர ஹேப்பியா இருக்க தான் செய்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ரொமான்டிக் சீக்வென்ஸ் எல்லாம் அவ்ளோ அருமையா காமிக்கிறாங்க. பார்க்குற நமக்குமே அவ்ளோ சந்தோஷத்த குடுக்க தான் செய்றாங்க. ஏன்னா ரசிகர்களுமே தொடர்ந்து விஜய், மல்லியோட ரொமான்டிக் சீக்வென்ஸ கொண்டு வாங்க அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த சுடரோட இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் இந்த ஏற்காட்ல தெரிய வருது அப்படிங்கிறதால, அப்கமிங் சீக்வென்ஸ் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்.